ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஏகாதசிக்கு உகந்த தேங்காய் சட்னி. நம்ம விரதங்கள்லாம் இருக்கோம். அதுலேயே விரதங்கள்லேயே சிறந்த விரதம் ஏகாதசி விரதம்னு பெரிய பெரிய ஆச்சாரியார்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏகாதசி விரதம் இருக்கிற அன்னைக்கு நம்ம அரிசி பருப்பெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்கு பதிலாக பால் பழங்கள் எடுத்துக்கலாம். சில பேர் நிறைஞ்சலா கூட இருப்பாங்க, தண்ணி கூட எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியும் நம்மளால முடியல அப்படின்னு பெரியவங்களால முடியாத ஒரு இதாக இருந்தால் நம்ம சாமோ ரைஸை பயன்படுத்திக்கலாம். சாமோ ரைஸில் பொங்கல், இட்லி, தோசை, அடை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு இந்த தேங்காய் சட்னியை சைடிஷாக வச்சு உபயோகப்படுத்திக்கலாம். ஏகாதசி விரதத்துக்கு தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், ராக் சால்ட் சேர்த்துக்கிறோம். இதில் தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் ஏகாதசி விரதத்துக்கு நம்ம சேர்த்தக்கூடாது. இந்த 3 ஐட்டம் மட்டும்தான் சேர்த்து சிம்பிளாக அரைச்சிக்கலாம். வாங்க அரைச்சி அந்த பதம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஏகாதசி தேங்காய் சட்னி நம்ம அரைச்சிட்டோம். இதனுடைய பதம் பாருங்கள், இப்படி இருக்குது. இது நல்ல சிம்பிளான டிஷ்ஷாக இருந்தாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த ஏகாதசி சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னுட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.